தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்கும் திமுக அரசு. சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணி ஒப்பந்தத்தை தனியாருக்கு வழங்குவதை கண்டித்தும் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ரிப்பன் மாளிகைக்கு வெளியே 10 நாட்களுக்கு மேலாக இரவு பகல் பாராமல் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை முன்னிட்டு தங்களது போராட்டங்கள் தொடரும் என்று தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தேர்தல் வாக்குறுதியான 285 அடிப்படையில் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மற்றும் சம்பளம் உயர்த்தப்படும் என்று திமுக அரசு தங்களது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேல் அரசு துறைகளில் தற்காலிகமாக பணிபுரிந்தால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும் 153ஆம் வாக்குறுதியில் தெரிவித்திருக்கிறது திமுக அரசு. ஜியோ 33(1)A பிரகாரம் குற்ற நடவடிக்கை அவர் மேல எடுக்கணும். மாநகராட்சி ஆணையர் மேல 33(1) பிரகாரம் அரசாணை மதிக்காத ஆணையர் மேல 6 மாத சிறை தண்டனை, சில ஆயிரம் அபராதம் விதிக்கணும். சட்டம் சொல்லுது. இது விட்டுட்டு எங்களை போறாரு, அமைதியா போறாரா, அறப்போராட்டத்தில் இருக்கிறவங்க கைது பண்ணணும், தொழிலாளியை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க காவல்துறை. இப்போ மாணவர்கள்லாம் இது போன்ற விஷயத்துக்கு ஆதரவு கொடுத்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலையும் சொல்லி வர்றது ரொம்ப நல்ல விஷயம். கடைக்கோடி தொழிலாளி, சாதாரண ஏழை எளிய மக்கள், ஆதிதிராவிட மக்கள், அறிவியல் மக்கள், அனைத்து சாதி ஏழைகள், பெண்கள், நாட்டில் சதிப்பாதியாக இருக்கிற பெண்கள், அவங்க தான் வீட்டையும் நாட்டையும் இது பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க. வீட்டு உழைப்பு, சமூதியெல்லாம் உழைப்பு, இங்கே பொருளாதாரத்தை நிறுத்தி சிக்கனமாக அவங்க தான். அவங்களுக்கு வேலை நீக்கம் அப்படின்றது மாநகராட்சி வேலை நீக்க முடியுது. அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் 11 நாட்களாக இந்த களத்தில் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்க விரட்டுறது அப்படின்றது சரியா இருக்கும். அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. உங்களோட செயற்பாடு நீங்க வரைவு எலெக்ஷன் அப்ப நிற்கும் பொழுது சொன்னீங்கல்ல, அதாவது துப்புரவு பணியாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகள், ஓய்வூதியமா இருக்கட்டும், உங்களோட பணி நிரந்தரமா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் நான் சொல்றேன். பேஜ் நம்பர் 80 to 85th பாயிண்ட் 2021 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ DMK ஓடதுல இந்த பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் தான் அவங்க கேட்கறாங்க. கேள்விக்கு பதிலனா இவங்க மிரட்டுவாங்க. இவரெல்லாம் லோக்கல் தாதா, வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா இப்போ நான் சொன்னேன்ல, தென் சென்னையில ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, அது ஒரு ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி அர்பேசர்னு சொல்லிட்டு. இப்போ டெண்டர் விட்டப்ப அர்பேசர் they have pulled out. இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க உள் வர மாட்டோம். ஏன் அப்படின்னா எங்களால சுதந்திரமா பயணப்பட முடியல. இது நமக்கு இன்சைட் நியூஸ் தான், எனக்கு உறுதிப்படுத்தப்பட்டதா தெரியல. அவங்க ஆனா புல் அவுட் பண்ணாங்கிறது இட்ஸ் தேர் இன் தி நியூஸ். அது பொது தகவல் தான். இப்ப யாருக்கு போயிருக்குன்னா ராம்கி என்விரோ அப்படின்னு சொல்றாங்க. ராம்கி என்விரோ அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி கழிவு மேலாண்மையில பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அகைன் இன்சைட் நியூஸ் தான். திரு கே நேரு அவங்களோட உறவினர் சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். சகோதரி வானதி சீனிவாசன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எப்படின்னா தமிழகத்துல ஸ்டாலின் ஆட்சி சரியில்லை, அவர் மக்களை ஏமாற்றின்னு இருக்காருன்றது அவங்க சொல்றதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா? இப்போ மத்திய அரசுல கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு, அக்கா வானதி சீனிவாசனா இருக்கட்டும், அக்கா தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழகத்துல பணம் இல்ல, பொருளாதார பற்றாக்குறை இருக்குது, மக்கள் எல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்கன்னுட்டு மத்தியில ஆளக்கூடிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு மாநில அரசுகளை, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, மாநில அரசுகளை கேலி கிண்டல் பண்ணுவது போல பேட்டி அளிப்பது அவர்கள் அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் 15 லட்சம் போடுவதாக உங்க பாரத பிரதமர், நம்மளுடைய பாரத பிரதமர், உங்களோட தலைவர் சொல்லியிருக்காரு. அதை இந்த நேரத்தில் கொடுத்தா கூட தமிழக மக்களுக்கு எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்கும்ன்றது இந்த போராட்டத்தின் களத்தில் இந்த பெண்கள் சார்பாக நான் பதிவிடுகிறேன். இல்லை, இது ஒரு நிலவுடைமை காலம் இல்லை. சொந்த அப்பாவே பணம் இதெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த அப்பா பிள்ளை இதெல்லாம் எங்ககிட்ட காட்டி எங்களை மாய்மாலெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க ஒரு முதலமைச்சர்,
நீங்க வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர், அதுல இருந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலரை வச்சிருக்கீங்க, அவங்களுக்கே அதிகாரம் இல்லாம நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த அப்பா கதையெல்லாம் விடாதீங்க. அப்பா கதையை விடுறதுனா கூட இன்னைக்கு 4 வருஷமா லேப்டாப் குழந்தைங்களுக்கு கொடுக்காம நீங்க வந்து தடுத்து வச்சிருக்கீங்க. நீங்க உங்க அப்பாவா இருந்தா நீங்க கொடுத்துருக்கணும்ல. அதான் அடுத்த தேர்தல் அறிக்கையில கொடுத்தாங்க. அதாவது இதை கூட போன தேர்தல் அறிக்கையில கொடுத்தது தானே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த போராட்டத்தில் நீங்கள் தூய்மை பணியாளர்கள் கூட பங்கேற்க வந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்து என்ன சார் இந்த போராட்டம் குறித்து? அதாவது இன்னைக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 11வது நாளாக இன்னைக்கு போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இது ஒரு தூய்மை பணியாளர்களான அவர்களுடைய ஒரு போராட்டம் போல ஒரு பார்வையை பார்க்குறாங்களே தவிர்த்து அந்த பார்வையை வந்து முதல்ல விளக்கிக்கணும். இது மக்களுடைய போராட்டமாக என்னைக்கு மாறுதோ இந்த பிரச்சனை நமக்கானதுன்னு ஒரு சாதாரண குடிமகனும் நினைக்கணும். இது தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அல்ல, இது நம்முடைய போராட்டம். இப்போ அவங்க இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நமக்கானவர்கள் தான் இல்லைங்களா? நம்மளுடைய பிரதிநிதியாக நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய வேலை இன்னைக்கு 11 நாட்களாக வேலை இல்லாமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடியது தமிழகம் முழுக்க, இன்னைக்கு சென்னை முழுக்க ஏதோ ஒரு பகுதியில் பாதிப்புக்குள்ளாகிக்கிட்டு தான் இருக்கும். அங்கே நோய் தொற்று அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது இன்னைக்கு வான் சாகசம் ஒரு விமான ஹெலிகாப்டர் ஷோ ஒன்று நடத்தினாங்க இப்போ சமீப காலத்தில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து முந்தின நாள் நைட்டே போய் மகனுடைய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. செஸ்ஸுக்காக ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினாங்க. அதுக்காக ஒரு வாரமாக முதல்வர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தார் இதே சாலையில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரேஸ் கார் ஒன்று நடத்தினாங்க. அதுக்கும் அதே போல தான் எல்லா நடவடிக்கைகளையும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட்டாங்க. அதான் கூலி அவர் தொடர்ச்சியாக எல்லா படங்களையும் பார்ப்பாரு, எல்லா படங்களுக்கும் விமர்சனம் கொடுப்பாரு. ஆனால் என்னுடைய மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதையே அவங்க வந்து இன்னும் புரிஞ்சிக்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது ஒரு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையாக பார்த்தா என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்குமே. ஆனால் இந்த போராட்டம் மெரினால ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சோ, இந்த மாபெரும் இந்திய எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நடந்துச்சோ, ஒருவேளை உணவு அதாவது உனக்கு பசிக்கு உணவில்லையேன் ஜகத்தினை அழித்திடுன்னு சொன்னான் பாரதி. தன்னுடைய வாழ்நாளுக்கே இன்னைக்கு ஒரு ஆதாரம் இல்லாத, ஒரு நிலையான ஒரு வருமானம் இல்லாத தன்னுடைய கார்பரேட் முதலாளிகள்கிட்ட அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் இந்த ஒன்றிய அரசு எப்படி அடமானப்பட்டு கிடக்கிறதோ, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்குதோ, அதற்கெல்லாம் முன்மாதிரியாக நாங்கள் தமிழ்நாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு தொடர்ச்சியாக வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக முதல்வர் இந்த உண்மையிலேயே சற்று அவர்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கை தரமும் உயரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு. மேல போராட்டம் நடத்துறீங்க, இதெல்லாம் வந்து அரசு, தமிழக அரசு பாக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல? கண்டிப்பா பாக்குறாங்க. அவங்க பார்த்தும் எங்களை கண்டும் காணாம போல போய்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? கண்டும் காணாம போறதுக்கு என்ன காரணம்? அவங்க பணம் சம்பாதிச்சிட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லி போறாங்க. அந்த இதெல்லாம் வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இல்லையா?
அது இல்லாதனால தான் நம்ம கண்டுக்காத போகிறாங்க. நம்மளுக்கு இன்னும் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சொல்லணும், அந்த வேலையில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. அப்புறம் எப்படி எங்களை திரும்பி பார்ப்பாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தனியார் மையத்தில் எங்களுக்கு எல்லாமே இருக்குது, பெனிஃபிட் இருக்குது, அதில் ஏன் இவங்க சேரக்கூடாது, இவங்களை நாங்கள் வேலையை விட்டு தூக்கல, ஏன்னா அந்த வேலையில் இவங்க வந்து நிரந்தரமாக இருக்கணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு நல்ல திட்டம்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் நாங்கள் 10 வருஷம் 12 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற ஊதியம் அவங்க எங்களுக்கு கொடுத்ததே கவர்மெண்ட்டு கிடையாது. எங்களுக்கு தனியாக வந்து இஎஸ்சி பிஎஃப்பி இப்போ கான்ட்ராக்டில் கொடுக்குற எல்லாமே எங்களுக்கு நீங்கள் முன்னாடியே கொடுத்தீங்களா? எங்களுக்கு நீங்கள் எந்த சலுகையும் கொடுக்கல. அது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்கணுங்க, ஆளுங்கட்சிகிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏன் வந்து இதுவரைக்கும் முதல்வர் வந்து சந்திக்கவில்லை அப்படின்ற கேள்வியை நீங்கள் ஆளும் தரப்புக்கிட்ட தான் கேட்கணும். இப்போ ரிப்பன் பில்டிங் இருக்குது, உள்ள மேயர் பிரியா இருக்காங்க, அமைச்சர் சேகர் பாபு இருக்கார். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வராங்க பேசுகிறாங்களே காண்டி அவங்க கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேற்றலை. இன்னையோட 11 நாள் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இரவானால் மழை வருவதற்காக நிச்சயமாக அவங்களுக்கு செவி சாய்த்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இந்த அரசு உடனடியாக ஏற்படுத்தணும். இல்லைன்னா இது எல்லா கட்சியும் சேர்ந்து இந்த போராட்டம் இன்னும் பெரிய லெவலில் தான் போகும். ஏழைகளுக்கு இந்த அரசு துணை நிற்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆனாலும் நாங்கள் செஞ்சோம். ஏன் நாங்கள் செஞ்சோன்னு சொன்னால் எங்களோட வாழ்வாதாரம், எங்களோட கஷ்டம், எங்களோட குடும்ப சூழ்நிலை எல்லாமே இந்த வேலையில் தான் இருக்குது. விதவைங்க இருக்காங்க, கடவுளால் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைங்க தாண்டி, முக்கியமாக பொம்பளைங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த வேலை நம்மளுக்கு நிரந்தரமாக ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாமே கவர்மெண்ட் எங்களுக்கு செய்யலைனாலும் நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டோம். எங்களை வந்து அவங்க உதறி தள்ளிட்டு இப்படி போவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ நன்மை செய்வாங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வேலையில் இருந்தோம். எந்த நன்மையை எதிர்பார்க்காம எங்கள் கஷ்டத்துக்காக நாங்கள் செஞ்சோம். ஆனால் இவங்க எல்லாத்தையும் எங்கள் என்ன சொல்கிறது, எங்கள் இளமை, எங்களோட இது எல்லாமே போயிடுச்சு இந்த வேலையில் வந்து. நான் ஸ்கின் ப்ராப்ளம், நான் அந்த டைஃபாய்டு ஜுரம், மலேரியா ஜுரம், எங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சரி எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் இதில் வந்திருக்கோம். ஆனால் அவங்க அது எதையும் சிந்திக்கலை. இப்போ நம்ம செய்யற பணி நிறுத்திருக்கீங்களா? 10 நாள் நிறுத்திருக்கீங்களா? ஒரு 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 தெருவுக்கு நாப்கின், குழந்தைங்களோட நாப்கின், வயசானவங்க நாப்கின் 1/4 கிலோ பீ ஒரு தெருவில் இருக்குன்னா பச்சையா சொல்லலாம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருமே. 1/4 கிலோ பீ ஒரு தெருவில் இருக்குன்னா அந்த பீ மூலமா வர நோய் வந்து கொஞ்சமான நோய் கிடையாது. நீங்க எடுக்கிறீங்க, அதையும் வந்து பொருட்படுத்தாம உங்களுடைய உடல் சோர்வும் பொருட்படுத்தாம இன்னை வரைக்குமே பாடம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் சுகாதாரமா இருக்கணுன்றதுக்காக இன்னை வரைக்குமே யார் போராடுறது? தூய்மைக்காவல தூய்மை பண்ணி இதுல பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? முக்கியமா நீங்க கிடையாது. உண்மையுமே மக்களாகிய மக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அந்த மரம் இருக்கு இல்லையா, அது மேல ஈ உட்காரும், கொசு உட்காரும். அது பணக்கார வீடும் தெரியாது, ஏழை வீடும் தெரியாது, எல்லாரும் மேலேயும் போய் உட்காரும். சரிங்களா? அது என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின்ல வந்து ஒரு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்தை சும்மா உட்கார்ந்தாலுமே போதும், அந்த முதியோருடைய இருக்கு இல்லையா, அந்த முதியோருக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய் அவங்களுக்கு ஈஸியா தொற்றாகும். அது ஒரு நாள் மலமே இந்த அளவுக்கு இருக்கும்போது 5 நாள் 10 நாள் அது சேர்ந்திருந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு மக்களுக்கு வரும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை வந்து அரசாங்கம், அரசியல் அமைப்பும் வந்து இதை யோசிக்கணும். யாரோ வந்து பதில் சொல்றாங்க. எந்தெந்த மந்திரியும் சம்மந்தம் இல்லாத மந்திரிகளா உங்களை பத்தி வந்து விமர்சனம் பண்றாங்க. சம்பந்தப்பட்ட மந்திரி வந்து இன்னி வரைக்கும் பேசல. ஒரு அதிகாரத்துல ஒரு அரசாங்கத்துல இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட போற மக்களுக்கும் சேர்த்து பேச வேண்டிய இடத்துல இருக்கிறது ஒரு அரசாங்கம், அரசியல்வாதிங்க. சரிங்களா? அவங்களை நம்பிதான் இந்த அரசாங்கமே இருக்கு. எங்களுக்கு இந்த பாரதிய ஐயாதாமா இவ்வளவும் எங்களுக்கு சம்பளம் எங்களுக்கு கம்மி. அந்த ஐயா ஏற்பாடு பட்டு தான் எங்களுக்கு 23,000 வாங்கி கொடுத்தாரு. நீ நிரந்தரமான பணி எங்களுக்கு கேளு, நாங்கள் சொத்து சுகத்தை கேட்கலாமா? நான் ஒரு விதவி, என் புள்ள ஒரு நோவாளி, வச்சு சாப்பிடும். எங்களுக்கு அவர் பார்த்தாரு.
அவர்கிட்ட மினிஸ்டர் பேசுகிறாரம்மா, நான் நினச்சா அது கொஞ்ச நேரத்தில் நான் காலி பண்ணுவேன்றாரம்மா. இந்த விதத்துலம்மா நியாயம். யார் சொல்றா? மினிஸ்டர் எந்த அமைச்சர் பேரு? அவர்தாம்மா, சேகர் பாபு. சேகர் பாபு. இப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது? நாங்கள் செஞ்ச இந்த வேலை எங்களுக்கு நிரந்தரமாக கொடுத்தா நாங்கள் புது சேகர் பாபு இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லலையாமா? நாங்கள் சொன்னால் எங்களுக்கு பயமாக இருக்குதுமா. நாங்கள் சொல்கிறோம், பயமாக இருக்குது. இதை வந்து நீங்க மீடியா முன்னாடி நீங்க சவுண்டா சொல்லலாமே. வேணாம்மா, அதனுடைய பலத்தை அவங்க அனுபவிச்சிட்டோம். நாங்கள் செஞ்ச இந்த வேலை 16 வருஷம் செஞ்சோம். இன்னைக்கு திடீர்னு வந்து ராம்கிக்கு கொண்டு போய் கான்ட்ராக்டை விட்டுட்டு நீங்கள் போய் அதில் சேருங்கன்ட்டு ஒருத்தருக்கு 5000 தர வீடு தரேன்னு பிளாக்மெயில் பண்ணுறாரம்மா. எந்த விதத்துலம்மா நியாயம்? அந்த துட்டெல்லாம் வந்து எங்களுக்கு சம்பளமாக கொடுக்கலாம் இல்லை. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, அப்படியே பின்னாடி போங்க. வீடியோ எடுங்க தோழர். ஆதரிக்கிறோம் 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 தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம். தமிழக அரசே தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்று. புது கல்லூரி மாணவர் சங்கம் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கிறோம். தமிழக அரசே தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்று. தூய்மை பணியாளர் கோரிக்கையை நிறைவேற்று. சந்திச்சிடலாமா? இந்த போராட்டத்துல உங்களுடைய பங்கு எந்த அளவுக்கு? இது வந்து கட்டாயமாக வந்து நம்ம வீட்டில் இருக்க முடியல. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து சும்மா இது ஏன்னா மாடுக்காக கூடின கூட்டம் இதே சென்னையில், மனுஷனுக்காக இங்கே கூடுறதில்ல. கடந்த காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் வந்து பணியாற்றத்தை பாராட்டி ஹெலிகாப்டரில் மலர் தூவினாங்களாம். டாக்டருக்கு எல்லாருக்குமே மலர் தூவினாங்க, அதை நம்ம பார்த்தோம். நீங்கள் மலரே தூவினாலும் அது எங்களுக்கு குப்பை தானே. நாங்கள் அது நீங்கள் தூவுறது மலர், ஆனால் அது எங்களுக்கு குப்பை. அதை தான் நாங்கள் எடுத்து போடணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் இங்கே கடந்த ஒரு 3 நாளாக காவல்துறையோட அச்சுறுத்தல் என்னடானா லட்டி சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் அரசு பஸ்லாம் இங்கே பேசிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கான நடவடிக்கையும் போயிட்டு தான் இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டுக்காக மாடுக்காக கூடின கூட்டம் இங்கே மனிதனுக்காக நாங்கள் கூடுறோம். சமூக ஆர்வலராக நானும் இங்கே கலந்துக்கிறேன். அதில் வந்து மக்கள் வந்து கலந்துக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க. நிறைய பேர் இப்போ கூட நம்ம நியூ காலேஜில் இருந்து மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய மக்கள், வெகுஜன மக்கள், அரசியல் தாண்டி கேஸ்ட் தாண்டி வெகுஜன மக்கள்லாம் வந்து கலந்துக்கிறது வந்து பாராட்டக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இப்போ என்ன நிறைய சந்தேகங்கள் என்னன்னா, இங்கே அறநிலைத்துறை அமைச்சர் மட்டுமே இங்கே தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பேச வேண்டியது மேயர் மேடம் தான் சொல்கிறாங்க, இங்கே பண்ணாதீங்க போராட்டத்தை, நாங்கள் வேணால் நேரு ஸ்டேடியமில் வந்து போட்டு தரோம் அப்படின்றாங்க. அதாவது திசை மாற்றுறதுக்கான வேலையை பார்க்குறாங்க. நேரு ஸ்டேடியமில் போட்டு தரத வேலை KN நேரு வீட்டாண்ட போட்டு கொடுங்க, அவர் தான் இங்கே பேசணும். இந்த போராட்டத்துக்கான கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு தான் இருக்குது. ஆமாங்க, அவங்க மேல சில புகார்கள் வந்து இருக்குதான். அப்படி புகார் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை எதற்காக சென்னை மாநகராட்சிக்கு கமிஷன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்தா 20%லேருந்து 30% கமிஷன் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ திடீர்னு இவங்க போராட்டம் பண்ண அந்த காசெல்லாம் திருப்பி கொடுங்க, அவன் என்னன்னு போட்டு கேட்பான்ல. இப்போவே கேட்டுட்டு இருப்பாங்க, இத்தனை நாள் இவங்க இங்கே உட்காந்துருக்காங்களே என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி. அதனாலதான் வேற பகுதிகளிலிருந்து துப்புரவு பணியாளர்களை கொண்டு வந்து இறக்கி இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க, கிளீனப் ஒர்க்கெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பணி நீக்கம் செய்துட்டாங்கன்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைதான், ப்ரூவன் தான். அது வந்து இவங்க இந்த மக்கள்கிட்ட நீங்க போய் இப்ப பேசுனீங்கன்னா இதுல உள்ள இருக்காங்க, ஜோதி அக்கா அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு அவங்கள தொடர்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுமே உள்ள இருக்காங்க. அதனால இது உண்மை. இப்போ இவங்க
எவ்வளவு ஊதியம் வாங்குறாங்க? இப்ப கார்பரேட் கம்பெனி கையில பிடிச்சிருக்காங்க, என்ன ஊதியம் வரும்? இப்ப வந்து அவங்க வந்து இப்ப வாங்கிக்கிட்டு இருக்கிறது 23,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் சைன், ராம்கி என்விரோட ஒப்பந்தம் சைன் ஆகும் பொழுது 7,000 ரூபாய் கட் ஆஃப், 16,000 ரூபாய் தான் இவங்களுக்கு வந்து கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து தான் அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், மலிவான விலைக்கு எங்களை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதாவது 2010 வரைக்கும் இவங்க வெறும் 6,000 7,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் இதே அமைப்புகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து, தோழர் பாரதின்னு சொல்லி வழக்கறிஞர் இருக்காரு, அவருடைய தலைமையில் அவர் ஒரு 3 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்திருக்காரு. இவங்க எல்லாமே போராடி தான் அந்த ஊதிய உயர்வு பெற்றது. முதல் 17,000 வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் 23,000 ரூபாய். இப்ப மீண்டும் இந்த தனியார் நிறுவனத்துக்கு வந்து இவங்களை இந்த பணி, இந்த ப்ராஜெக்டை வந்து தனியார் மயம் ஆக்கும் பொழுது அந்த சம்பளத்தையும் குறைச்சிருக்காங்க. 40-50 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு, அது உண்மையா மேம்? அப்படி சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல. பாஜக அரசு வந்து, மாநில அரசு வந்து என்ன குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுத்துறை சொத்துக்கள் எல்லாமே வந்து நீங்க தனியாருக்கு வித்துட்டீங்க, அது நம்ம வந்து பெரிய விமர்சனமாக இருந்தது. இப்ப மாநகராட்சி கீழே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை கார்பரேட்டுக்கு விற்கிறது, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதுதான் நம்ம அண்ணன் சீமான் அவங்க சொல்லுவாங்கல்ல, அங்க அவங்க இங்க இவங்க, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு நேஷனல் பார்ட்டி தேவையில்லை, அதாவது நேஷனல் பார்ட்டி, திராவிடியன் பார்ட்டிஸ் இவங்க என்ன அட்டூழியங்கள் இத்தனை வருஷத்துல பண்ணிட்டு இருக்காங்கிறத நீங்க ஒரு தராசுல எடுத்து எடை போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமுமே இருக்காது. தாழ்த்தப்பட்ட சமூகம் நடக்கக்கூடிய நாணய படுகொலைகள், ஒடுக்கப்பட்ட சமூகம் அது நேரடியாக போறாங்க, துக்கம் விசாரிக்கிறாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாம அதை பார்க்க முடியும். இதுக்கு ஏன் வந்து வரலாம்? ஏன்னா அது சமூக நீதி மாடல். சமூக நீதிக்கு ஆக்சுவலா களத்துல போராடுற அரசு கிடையாது, அதற்கான இயந்திரம் இங்க கிடையாது. இவங்களுக்கு அதுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் மீது அக்கறையும் கிடையாது, அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் மீது எந்த விதமான அக்கறையுமே கிடையாது. இவங்க மூளைக்குள்ள சாதி உட்கார்ந்துட்டு இருக்கு, வெளியே தான் சமூக நீதி மாடல். அதாவது ஒரு விஷயம் வந்து இப்ப முன்னாடிக்கு சோசியல் மீடியால ரொம்ப அலர்ட்டா இருக்கனால இவங்க பூசி மூடி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா ஓபன்ல வந்துருது, வெளியே வந்துருது. அப்ப அந்த மாடல் என்ன பண்ணுனா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோன்னு ரொம்ப கம்ஃபர்டபிளா அதுல போயிட்டு பொருத்திக்கும். ஆனா சிக்கல் நிஜமாவே நடந்துட்டு இருக்கும் போது, நீ நிஜமாவே சமூக நீதி அரசா இருந்தா இந்த மக்களுக்காக தானே நீ வந்து நின்றுக்கணும். உனக்கு என்ன ஆகிட போகுது? வேற யாருக்கு நீ ஆட்சி நடத்திட்டு இருக்க? இவங்க கூட நிக்காம யாருக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்க? இதுதான் நம்ம கேள்வி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு தேவையான அடிப்படை சம்பளம்ன்றது கூட நிலுவையில் இருக்கிறதா நம்ம இந்த சமூக நீதி எப்படி இருக்கும்? நான் சொன்னேன், அதுதான் பதில். சமூக நீதினு ஒண்ணு இங்க இல்ல, பேசிக்கா இங்க இல்ல. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை அரசியல்னு ஒண்ணு தனிப்பட்ட முறையில இருந்துட்டே தான் இருக்கு. நான் ரொம்ப அழகா சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா ஜியோடாமின் அண்ணான்னு சொல்லி பூலகி நண்பர்கள் அவங்க வந்து சூழலியல் சார்ந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எரி உலைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, குப்பை எரி உலைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 பெரிய குப்பை கிடங்கு பெருங்குடியில ஒண்ணு, தென் சென்னையில இருக்கு, வட சென்னையில கொடுங்கையூர்ல ஒண்ணு இருக்கு. குப்பை கிடங்கு எங்க வருதுன்னா, அதாவது இந்த குப்பை கிடங்கு எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி திருப்பி பயோமைனிங் டெக்னாலஜி வழியா நம்ம வந்து மீட்டு உருவாக்கம் பண்றதை நோக்கி தான் அரசு பயணப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குப்பையை எடுத்து எரிக்கிறது அப்படிங்கிறது பேராபத்தான ஒரு விஷயம். அந்த குப்பை கிடங்குகளை வட சென்னையில் கொண்டு வருகிறார்கள், அதே தென் சென்னை குப்பை கிடங்கை கிளியர் பண்ணி அங்க சூழல் பூங்கா கொண்டு வர்றாங்க. இதுதான் சமூக நீதி அரசு. இங்க வந்து சென்னை வந்து வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்னு பிரிஞ்சு கிடக்கு. வட சென்னை மக்கள் எப்பொழுதுமே வஞ்சிக்கப்படுகிறவர்கள் தான். இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சமூக நீதி மாடல் என்ன மாதிரி இருக்கு. ஜஸ்ட் மாடல். போன தேர்தல் அறிக்கையில நாங்க தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்துவோம் சொன்னாங்க, அது அறிக்கைக்குள்ளே இருக்கு. இப்ப அறிக்கைக்குள்ள லேப்டாப் கொடுப்போன்னு இருக்குது. அது பிரச்சனை நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்றதுதான் கேள்வி. இப்போ எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றம் சொல்லி வந்தீங்க, நாங்க இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு சின்ன விஷயங்களை கூட நீங்க செய்யலன்றதுதான் இப்ப எங்களுடைய கேள்வி. இதை வந்து நீங்க கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்றது எங்களுடைய கோரிக்கை.